அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 1/4/2025 பங்குனி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சதுர்த்தி திதி பின்னிரவு 2:33 வரை, பின்பு வளர்பிறை பஞ்சமி. பரணி நட்சத்திரம் பகல் 11:06 வரை, பின்பு கிருத்திகை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம், கிருத்திகை விரதம், அங்கார மாத சதுர்த்தி, தனிய நாள். சுப முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு, விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, மாலை 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 3இல் ராசிக்கதிபதி செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் மிகச் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது உத்தமம். வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், சனி, ராகு ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இக்கட்டான நேரத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களது பேச்சு திறமையால் ஒரு சில அனுகூலங்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், 10இல் சூரியன், புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதக பலன்கள் கிடைப்பது மட்டுமில்லாமல் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10, 11இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில சாதகமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவீர்கள். ஒரு அதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால்
நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சில ஆதாயத்தை அடைவீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9, 10 சந்திரன் சஞ்சரிப்பதாலும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சற்று குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சூரியன் ராகு சனி 8 சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் நிலைமையை சமாளித்து போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10 செவ்வாய் 9 குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் இன்று பகல் 4:30 வரை, அதாவது மாலை 4:30 வரை சந்திரனானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் இருக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட சற்று தாமதமாகும். குறிப்பாக காலை வேளையில் தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தாலும் இன்று மாலைக்கு பிறகு ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, அது மட்டும் இல்லாமல் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியன் ராகு சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். காலை வேளையில் ஒரு சில அனுகூலமான செய்திகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்று மாலை 4:30 பிறகு 7இல் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் 8ஆம் வீட்டுக்கு மாறுதல் ஆவதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை 4:30 தொடங்குகிறது. அதனால் மாலை 4:30 பிறகு தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை புதிய முயற்சிகளில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது, தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6, 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் 5ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியன் சனி ராகு சஞ்சரிப்பதாலும் 6இல் குரு சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால்
பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி, சூரியன், ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், சனி, ராகு சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். பண வரவுகள் சற்று சாதகமாக இருப்பதால் நிலைமையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில அனுகூலங்களை பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், ராகு, சனி, 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தற்போது கிடைப்பதை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பொறுமையை கடைபிடிப்பது, துர்க்கை அம்மனை தரிசிப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறலாம். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.